ஏன்னா உங்களுடைய டைம்ல அந்த வாழ்வியல் சார்ந்து வாழ்வியல் தொட்டதாவே உங்களுடைய படங்களுடைய லைன்ஸ்லாம் இருக்கு. லைன் அப்புறம் எப்படி சார் அது? வாழ்வியல் தொட்டே இருக்கு சார் அது. இல்ல அப்படின்னு இல்ல. நல்ல கதைகள் எனக்கு வருது, கேட்குறோம் நம்போ. அது பிடிச்சிருக்கு, பண்றோம் அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் நீங்க வேர்ல்டு வைட் நீங்க எந்த சினிமா எடுத்தீங்கனாலும், லைஃப் ஓரியன்டட் ஃபில்ம்ஸு, சோசியலா கனெக்ட் ஆன ஃபில்ம்ஸ் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபில்ம்ஸா இருக்கு. நீங்க எந்த ஃபில்ம் எடுத்தீங்கனாலும், நீங்க அவதார்லேருந்து, அப்போகலிப்டோலேருந்து, நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க வீரதீரஸ்வரன் வரைக்கும், எல்லா படங்களும் லைஃப்ல கனெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து பெருசா கொண்டாடுற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. அப்படிதான் அப்படிதான் நான் பார்க்குறேன். லைஃப்குள்ள இருந்து தான் நீங்க விஷயங்கள் எடுக்க முடியும். நீங்க கிரியேட்டிவா கற்பனையா ஒரு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, அது வந்து நெறைய அ ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாமையோ, இல்லன்னா அது அந்த டைமுக்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயமாவோ போகும். இது வந்து காலத்துக்கும் நிக்கிற ஒரு படமா இருக்கும். இப்ப நான் ஒர்க் பண்ணிருக்க எல்லா படங்களும், நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸும் பெஸ்ட்டான ஒரு ஒரு ப்ரொஃபைல் எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன்.